காலையிலேயே ஒரு அதிர்ச்சிகரமான தகவல். காலையில் எந்திரிச்சதுமே முதல் செய்தி நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகி வெட்டி படுகொலை என்கிற செய்தி. மதுரை மாவட்டம் நாம் தமிழர் கட்சியினுடைய தெற்கு தொகுதியினுடைய செயலாளராக இருந்த அண்ணன் பாலசுப்ரமணியன் அவர்கள் மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். பகலில் தான், காலையில் நடைபயிற்சிக்கு போயிருக்கிறாரு. வழக்கமாக போது பொண்ணு நடைபயிற்சிக்கு போயிருக்கிறாரு. அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த நபர்கள் வெட்டி படுகொலை செஞ்சுருக்கிறாங்க. வந்த நபர்கள் எல்லோருமே ஒரு 16 முதல் 20 வயதுக்குட்பட்ட நபர்களாக இருப்பார்கள் என்கிற செய்திகள் தான் நமக்கு அங்கிருந்து கிடைக்கிறது. எப்படி சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னா, தாக்குதல் எங்கே நடந்திருக்கு அப்படின்னா, எந்த இடத்துல காயம் வெட்டப்பட்டிருக்குன்னா தலையில் காயம் இருப்பதாக சொல்கிறாங்க. தலையில் மட்டும்தான் இருக்குதான். இன்னும் சொல்ல போனால் தலையில் வெட்டி இருக்கிறாங்க. அப்போ வெட்ட வரப்போ கையை வச்சு தடுக்கிறப்போ அந்த விரலில் காயம் ஏற்பட்டிருக்கலாம் என்கிற செய்திகள் தான் வருது. அதை தாண்டி கூடுதலான செய்திகள் நமக்கு இன்னும் வரலை. காவல்துறை விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதன் பின்னால் இருக்கக்கூடிய காரணம் என்ன, சம்பந்தப்பட்ட நபர்கள் யார், குற்றவாளிகள் யார் என்பது குறித்து காவல்துறை விசாரித்து வருவதாக செய்திகள் வருகிறது. இதில் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி, பேசப்பட வேண்டிய செய்தி என்னன்னா, இந்த படுகொலை நடந்திருக்கக்கூடிய இடம் என்பது சாதாரணமான இடம் இல்லை. ஏதோ ஒரு கிராமப்புறத்தில் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல இல்லை. மதுரையினுடைய பிரதான பகுதியான அமைச்சர் பிடிஆர் இருக்கார் இல்லையா, அவருடைய வீட்டிலிருந்து ஒரு 200 அடிக்கு உள்ளதான் இந்த சம்பவம் நடந்திருப்பதாக சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறது இதை? நாட்டினுடைய அமைச்சருடைய வீட்டருகே ஒரு பச்சை படுகொலை நடத்தப்படுகிறது என்றால், அப்போ தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு எந்த அளவிற்கு இருக்கிறது என்கிற ஒரு பெரிய ஒரு கேள்வியும் அச்சமும் எழுகிறது. அந்த படுகொலை நடந்த ஒரு அரை மணி நேரத்திலேயே அந்த இடத்துல அப்படி ஒரு படுகொலை நடந்ததற்கான ஒரு அடையாளமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இயல்பாக மாறிடுச்சு அந்த இடம். ஒரு பொதுவாக ஒரு படுகொலை இல்லை, சின்னதாக ஒரு விபத்து, சாலை விபத்து நடந்தால் கூட, இல்லை ஒரு 2 பேருக்கு இடையில ஏதாவது தகராறு, வாய் தகராறோ இல்லை ஏதாவது சின்னதாக ஒரு தாக்குதல் நடந்தால் கூட அந்த இடத்துல ஒரு பரபரப்பான ஒரு சூழல் நிலவும். ஒரு மணி நேரமோ 2 மணி நேரமோ குறைந்தபட்சம். ஆனால் அந்த இடத்துல இவ்வளவு ஒரு கொலை நடந்திருக்கிறது, ஒரு படுகொலை நடத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த இடம் இப்போ பார்த்தீங்கன்னா இயல்பாக இயங்கிட்டு இருக்குதான். ஏன்னா அமைச்சருடைய வீட்டருகே படுகொலை நடந்திருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாச்சுன்னா, அந்த இடம் பரபரப்பாக இருந்துச்சுன்னா அது ஆளும் அரசுக்கு ஒரு கெட்ட பேர் ஏற்படுத்தும். அதனால் உடனே அந்த இடத்த நம்ம எந்த விதமான ஒரு சலசலப்பும் இல்லாத இயல்பான ஒரு இடமாக நம்ம மாற்றிடணும் என்கிற காரணத்துக்காக செஞ்சுருக்கிறாங்க. சரி, அது ஒன்றும் செய்யட்டும், அதில் ஒன்றும் நமக்கு சிக்கல் இல்லை. நம்மளும் அதில் இல்லை அந்த இடம் பரபரப்பாக இருக்கணும், அது அப்படியே டிராஃபிக் ஜாம் ஆகணும், அங்கே பிரச்சனை ஆகணும் அப்படின்லாம் நம்மளும் எதிர்பார்க்கலை. ஆனால் உடனடியாக துரிதமாக இதுக்கு நடவடிக்கை எடுக்கிறாங்க. பார்த்தீங்களா, நம்ம என்ன கேட்குறோம்னா, இந்த நடவடிக்கையை இது போன்று கொலைகள் நடப்பதற்கு முன்பு நீங்கள் எடுத்திருந்தீர்கள் என்றால் இப்படி ஒரு கொலை நடந்திருக்கவே செய்யாது. இது புதிய செய்தி இல்லையே, இது புதிய செய்தி இல்லை தமிழ்நாட்டிற்கு. கடந்த 30-31 நாளில் ஆம்ஸ்ட்ராங் அண்ணன் படுகொலை செய்யப்பட்ட அந்த காலகட்டத்தில் 31 நாளில் 133 படுகொலைகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது. இப்போ அண்ணன் பாலசுப்ரமணியன் அவர்களை பிடிஆர் அவர்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய வடமலையான் என்கிற ஒரு மருத்துவமனையில் தான் வச்சுருந்துருக்கிறாங்க. இப்போ தான் அங்கிருந்து உடலை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கிறாங்க. நமக்கு என்ன கேள்வி எழுது அப்படின்னா, தொடர்ந்து தமிழ்நாட்டில் இது போன்ற படுகொலைகள் நடத்தப்பட்டே வருகிறது. அது ஒரு தொடர் கதையாக வருகிறது. இதில் இந்த மதுரை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதிக அளவிலே கஞ்சா போன்ற இந்த போதைப் பொருட்கள் அதிக அளவிலே புழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம். தமிழ்நாடு முழுக்க இருக்கிறது. தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கு போதைப் பொருட்கள், போதை பழக்க வழக்கம் அதிகமாக அதிகரிச்சுட்டு தான் இருக்குது. போதைப் பொருட்களுடைய புழக்கம் அதிகரித்து கொண்டே தான் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் மாணவர்களும் இளைஞர்களும் எளிதாக இந்த போதைப் பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு சூழல் தான் நிலவுகிறது. நீங்கள் இந்த நடக்கக்கூடிய கொலைகள், இந்த படுகொலை மட்டுமில்லாமல் இது மாதிரியான குற்றச்சம்பவங்களுக்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக பொதுவாக இருப்பது என்னன்னா, இந்த மதுபானம், இந்த போதைப் பொருட்கள் தான். இது போன்ற சம்பவங்களில் ஈடுபடுபவர்கள் பெரும்பாலும் இந்த போதைப் பொருளை பயன்படுத்தி விட்டு தான் செய்வார்கள். அதுதான் இயல்பு, அது எல்லோருக்குமே தெரியும். அப்போ இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் என்ன பின்னணியில் இருந்தார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு கூடுதலான தகவல்கள் நமக்கு தெரியலை. நம்ம தெரியாமல் நம்ம அதை பேசவும் கூடாது. அது காவல்துறை விசாரணை செய்து கொண்டிருக்கிறார்கள். விசாரணையின் முடிவில் என்ன வருது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஆனால் நமக்கு சில கேள்விகள் எழுப்ப வேண்டி இருக்கிறது இந்த அரசை நோக்கி. அரசிடம் ஒரு கட்சியினுடைய தலைவர், ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் தலைநகர் சென்னையில் வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார்.
வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார். அதிமுகவினுடைய பிரமுகர் சேலத்தில் படுகொலை செய்யப்படுகிறார். பாமகவினுடைய நிர்வாகி வெட்டப்படுகிறார். இப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகி வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார். இது எப்படி நம்ம பார்ப்பது? நீங்கள் ஒரு கொலை நடப்பது அப்படிங்கிறது சும்மா ஏதோ எடுத்த எடுப்பில் நடக்காது. சில கொலைகள் அப்படி நடக்கலாம், ஆவேசத்தில் நடக்கலாம். ஆனால் பெரும்பாலான கொலைகள் முன்கூட்டியே திட்டமிட்டு, மிகச்சரியாக திட்டமிட்டு, நீண்ட நாட்கள் காத்திருந்து நடத்தப்படும் கொலை. இப்போ இந்த கொலை கூட அண்ணன் பாலசுப்ரமணியன் அவர்கள் அந்த இடத்துல நடைபெறுச்சி வருவார் என்பது தெரிந்துதான், ரொம்ப நாளாக கண்காணித்து கவனித்து தான் இது நடந்திருக்கும். ஏன்னா அவர் வழக்கமாக வரக்கூடிய ஒரு இடம். அப்போ அது கண்காணித்து தான் இது நடந்திருக்க கூடும். எந்த கொலையாக இருந்தாலும் சரிதான், காத்திருந்து திட்டமிட்டு தான் அரங்கேற்றுவார்கள். அப்போ கொலைகள் இப்படி தான் நடக்கும் என்பது காவல்துறைக்கு தெரியும், உளவுத்துறைக்கு தெரியும், சாமானிய மனிதன் எல்லோருக்குமே தெரியும். அப்போ இந்த கொலைகளை நடப்பதற்கு முன்பே அதை கண்டறிந்து அதை தடுப்பதற்கான வேலை யாருடைய வேலை? காவல்துறையின் வேலை, உளவுத்துறையின் வேலை. உளவுத்துறை எதுக்கு இருக்கு? இதுக்கு தான் இருக்கு. உளவுத்துறையினுடைய வேலையே இது போன்ற குற்றங்கள் நடக்க போகிறது என்கிற தகவலை முன்கூட்டியே தெரிந்து கொள்வதற்காகத்தான் உளவுத்துறை இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த படுகொலைகள் எல்லாம் பார்க்கிற போது தமிழ்நாட்டில் உளவுத்துறை என்கிற ஒன்று இருக்கிறதா, செயல்பாட்டில் தான் இருக்கிறதா, இல்லை உளவுத்துறை செயலற்று விட்டதா, உளவுத்துறையை கலைத்து விட்டதா தமிழ்நாடு அரசு என்கிற கேள்வி நமக்குள் எழுகிறது. ஒவ்வொரு முறையும் கொலை நடக்கிறப்போ, இது போன்ற கொலைகள் நடக்கிறப்போ என்ன பண்ணுறாங்க? கமிஷனரை மாற்றிடுறது, இல்லை இன்ஸ்பெக்டரை மாற்றிடுறது, எஸ்ஐயை மாற்றிடுறது, காவல்துறை அதிகாரிகளை மாற்றிடுறது. இப்போ என்ன மதுரை கமிஷனரை மாற்ற போகிறீங்களா? உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க போகிறீர்களா? இல்லை கமிஷனரை மாற்றிட்டு நாங்கள் நடவடிக்கை எடுத்து விட்டோம் என்று சொல்ல போகிறது இந்த அரசு? எதை சொல்ல போகிறது? காவல்துறையினுடைய வேலை குற்றங்களை செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதோ தண்டிப்பதோ மட்டுமல்ல, குற்றங்களே நடக்காத ஒரு சமூகத்தை உருவாக்குவதுதான் காவல்துறையினுடைய வேலை. மக்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதுதான் காவல்துறையினுடைய வேலை. ஒவ்வொரு முறையும் காவல்துறை மீது பழி போட்டுவிட்டு தப்பிச் செல்லக்கூடிய இந்த அரசு உண்மையிலே இதற்கு யார் பொறுப்பேற்க வேண்டும்? தமிழ்நாட்டில் இவ்வளவு கொலைகள் இத்தனை நாளில் நடந்துட்டு இருக்குன்னா அந்த கொலைகளுக்கெல்லாம் பொறுப்பேற்க வேண்டியது யார் தெரியுமா? காவல்துறை பொறுப்பேற்க வேண்டியதுதான். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் காவல்துறைக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் எவ்வளவு பொறுப்பு இருக்கோ அதை விட கூடுதல் பொறுப்பு யாருக்கு தெரியுமா இருக்கு? காவல்துறையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய, காவல்துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மதிப்பிற்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு தான் இருக்கிறது. நீங்க கமிஷனரை மாத்திரத்தை விட்டுக்கிட்டு ஸ்டாலின் அவர்களை மாத்துங்க, முதலமைச்சரை மாத்துங்க, அவர் ராஜினாமா செய்து விட்டு போகட்டுங்க. வேற என்ன சொல்றது? முதல் முறை அல்ல, அவ்வளவு படுகொலைகள் நடந்திருக்கிறது. அவ்வளவு படுகொலைகள். மருத்துவமனையில் போய் பெண்ணை வெட்டி படுகொலை செய்கிறான் நடக்குது தமிழ்நாட்டில். நீங்க பாருங்க, அவ்வளவு கொலைகள். நெல்லையில் காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். தொடர்கதையா இருக்கு. இதற்கெல்லாம் தீர்வு என்ன? இந்த அரசு முதல்ல நீங்க என்ன செய்யணும்னா, இந்த டாஸ்மாக் கடைகள் எல்லாம் இழுத்து மூடுங்க. தமிழ்நாட்டை ஒரு போதை இல்லாத மாநிலமாக உருவாக்குங்கள். இந்த போதை பொருட்களை கட்டுப்படுத்தினாலே தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பெரும்பாலான குற்றச்சம்பவங்கள் குறைக்கப்படும், கட்டுப்படுத்தப்படும். சாலை விபத்துகள் வரைக்கும் கட்டுப்படுத்தப்படும். அதை தடுக்கிறது எந்த நடவடிக்கையும் இல்லை. என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை அரசு எடுக்காது. யார் மேல் நடவடிக்கை எடுக்கணுமோ அவன் மேல் நடவடிக்கை எடுக்காது. கொலைகாரன் சுதந்திரமாக நடக்கிறான், சுதந்திரமாக வெட்டி படுகொலை செஞ்சுட்டு போயிட்டு இருக்கிறான். திருடுறவன் சுதந்திரமாக வாழ்ந்துட்டு இருக்கிறான். ஆனால் அரசுக்கு எதிராக பேசுகிறவன் ஜெயிலில் இருக்கிறான். அரசை நோக்கி விமர்சனம் செய்பவர்கள், பேசுபவர்கள், அரசினுடைய நிர்வாக சீர்கேடுகளை, கொலை நடக்குதே, இந்த கொலையை தடுத்து நிறுத்துப்பா, இத்தனை கொலைகள் நடந்திருக்கு ஐயா, தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து போய் கொண்டிருக்கிறதே, இதை தடுத்து நிறுத்துங்கள், தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கை சரி செய்யுங்கள், மக்கள் பாதுகாப்பற்ற ஒரு நிலையில் இருக்கிறார்கள், சாமானிய மக்கள் அச்சத்தோடு இருக்கிறார்கள், இன்றைக்கு வாழ்கிறார்கள். தமிழ்நாடு ஒரு பாதுகாப்பான ஒரு மாநிலமாக இருந்த மாநிலம், ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய நிலை தலைகீழாக மாறி இருக்கிறது, இதையெல்லாம் சரி செய்யுங்கள் சொன்னா அவனை தூக்கி உள்ளப்படுறது. அப்புறம் என்ன சொல்றது? எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சியை நடத்துகிறோம் என்று. குறை சொல்றவன் எல்லாம் தூக்கி உள்ள வச்சா எந்த கொம்பன் இருப்பான்? குறை சொல்றவன் எப்படி இருப்பான்? எல்லாம் ஜெயில எல்லாம் வச்சிருக்கீங்க ஒருத்தரையா தூக்கி. இந்த அரசினுடைய தவறுகளை சுட்டிக்காட்டி அரசை நோக்கி கேள்வி எழுப்பக்கூடிய நபர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதை விட்டுவிட்டு உண்மையிலேயே இந்த அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்தக்கூடிய இது போன்ற கொலைகளில் ஈடுபடக்கூடிய நபர்கள் மீது நடவடிக்கைகள் எடுங்கள். இது போன்ற கொலைகள் இனியும் நடக்காத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். இன்னும் எத்தனை பேரை நம்ம இழக்க போறோம்?
கொலைங்க, ஒரு கொலை. இன்னைக்கு கொலை வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா, அது என்ன தினம் நடக்கிறது தானே, தமிழ்நாட்டில் தினம் ஒரு கொலை நடப்பது தானே என்று அது இயல்பாக மாறிடுச்சு. இன்னைக்கு செய்தித்தாள்களை படிக்க முடியலைங்க, திறக்க முடியலைங்க, அலைபேசி எடுக்க முடியலை, செய்திகள் பார்க்க முடியலை, எங்கே பார்த்தாலும் கொலை, கொலையாக இருக்கிறது, திருட்டாக இருக்கிறது, தாக்குதலாக இருக்கிறது. இதுதான் நடந்துட்டுருக்கு. அப்போ எங்கே போயிட்டுருக்கு தமிழ்நாடு? இதை தமிழ்நாடு அரசு இதை அப்படியே வேடிக்கை பார்க்குமானால் இது நாளைக்கு யாருக்கு வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கே என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான ஒரு சூழலில் தான் தமிழ்நாடு இருக்கிறது. கொலை களமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. கொலை களமாக சாதாரணமான விஷயம் இல்லை. அரசியல் கட்சியினுடைய தலைவர்களுக்கு, அரசியல் கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கே பாதுகாப்பு இல்லை என்றால் சாமானிய மக்களுக்கு என்ன பாதுகாப்பு? இந்த நாட்டில் என்ன பாதுகாப்பு? அதனால் தமிழ்நாடு அரசு இனியும் காலம் தாழ்த்தாமல் தமிழ்நாட்டில் இது போன்ற கொலைகள் இனியும் நடக்காமல் தடுத்து நிறுத்துவதற்கான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். ஆனால் பாலசுப்ரமணியன் அவர்களுடைய கொலைக்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணம் என்ன, அந்த குற்றவாளிகள் யார் என்று உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடித்து தமிழ்நாடு அரசு நடவடிக்கைகள் எடுக்கணும். இப்போ தான் என்கவுண்டர் ஒன்று முடிச்சிங்க, என்கவுண்டரில் போட்டுட்டோம் நாங்கள், இனிமேல் தமிழ்நாட்டில் வந்து கொலைகளெல்லாம் நடக்காது. என்னாச்சு? என்கவுண்டரில் போட்டு 2-3 நாள் கூட ஆகலை, அதுக்கு முன்னாடி அடுத்த கொலை. ஏதாவது நடவடிக்கை எடுங்க. இல்லைன்னா கடந்த ஆட்சி காலத்தில் எடப்பாடி பழனிசாமி பதவி விலக வேண்டும்னு எதுக்கு எடுத்தாலும் சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா, அது மாதிரி பதவியாவது விலகுங்க.